இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் மற்றும் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை பற்றி பார்த்தீங்கன்னா ரிசைன் லெட்டரை எழுதி கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ரேவதி வழிமறித்து, நீ என்னதாம்மா பண்ண போகிற? பைரவி சொன்ன மாதிரி நீ வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்கே போவ, என்ன பண்ணுவ? உனக்குன்னு யார் இருக்கா? எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை யோசிப்போம், இல்லைன்னா கௌதம் கிட்ட சொல்லு. இப்போ ராஜசேகரை கௌதம் பார்க்க போயிருக்காரு இல்லையா, அங்கே பணம் 2 கோடி ரூபா கிடைக்கல அப்படின்னாக்கா வேணும்னா மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம யோசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அத்தை பார்த்திங்கன்னா இலக்கியாக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாராக இருந்தாலும் மானசீக குருவாக இருந்தால் கூட 2 கோடி ரூபா ஒரு பெரிய தொகை இல்லையா, அதை கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அவர் ராஜசேகர் கொடுத்துட்டா சந்தோஷம்தான், அப்படி இல்லைன்னாக்கா கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா கௌதம் எப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன் இப்போ என் கூட இந்தளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நம்ம இலக்கியா. இதுக்கு எதுக்குமே கவலைப்படாத, ஆண்டவன் உங்க கூட இருக்கேன் இலக்கியா, உங்கள் கூட நாங்கள் எல்லாருமே இருக்கோம் சப்போர்ட் பண்ண. 2 கோடி ரூபா தானே, ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு திருப்பி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இலக்கியாவும் நீங்கள் வேலையை பாருங்கள், நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நடந்து வெளியே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்பொழுது இலக்கியாவுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான்ப்பா, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், அங்கேயே வந்துடுறேன், உங்களை விட்டு நான் இனிமேல் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இலக்கியா அவங்க அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்னடா இது எதுவுமே இல்லாமல் இடத்த உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாளே, என்னவா இருக்கும்? வீட்டில் ஏதாவது கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் பிரச்சனையாக இருக்குமா என்னன்னே ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாருங்க நம்ம இலக்கியாவுடைய அப்பா. இருமா, நானே அங்கே கிளம்பி வரேன், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுடைய அப்பா சொல்கிறாருங்க. இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயமே இல்லைப்பா, கௌதமுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நானே தான் கௌதமுடைய நல்லதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கேன்ப்பா, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற சமயத்துலேயே பார்த்திங்கன்னா மொபைலை கட் பண்ணி வச்சிடுறாங்க. இவருடைய இலக்கியாவுடைய அப்பாவுக்கு என்ன தான் ஆச்சுன்னு ஒன்றுமே புரியலைங்க. என்ன நடந்துச்சுன்றது அடுத்த வீடியோ